இல்லை என்று சொல்லி ஊதிய உயர்வு வழங்க மறுக்கும் தமிழக அரசே உங்கள் போக்கை கண்டிக்கின்றோம். காலமுறை ஊதியத்தை நிர்ணயம் செய்யலன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் கடுமையா களத்துல இறங்கி இவருக்கு ஓட்டே போடாதீங்கன்னே சொல்லுவோம். நாங்க இந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் நீடிக்கும். பணி நிரந்தரம், ஓய்வூதியம், பணிக்கொடை வழங்க வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கலெக்டர் அலுவலகம் முன்பு மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடந்தது. தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழக அரசை கண்டித்தும் அங்கன்வாடி ஊழியர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். 3 முத்தான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை இங்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற 313வது வாக்குறுதியை கேட்டுதான் நாங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கன்வாடி பணியாளர்களையும் சத்துணவு பணியாளர்களையும் அரசு ஊழியராக்கி காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்று கூறினார். அந்த ஒரு 313வது தேர்தல் வாக்குறுதியை வைத்து நாங்கள் இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பணி சுமையை குறைத்து எங்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கி பணிக்கொடை வழங்கி அடுத்தபடியாக நாங்கள் ஓய்வு பெறும்போது எங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து ரிட்டையர்மெண்ட் பணம் பென்ஷன் 9,000 வழங்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகம் எங்கும் இருக்கின்றோம். இங்கு 3000 பணியாளர்களும் 1500 உதவியாளர்களும் இருக்கின்றோம். மேலும் இங்கு பணி சுமை அதிகரிப்பதற்கு காரணம் பணியாளர்கள் குறைவுதான். பணியாளர்களை தேர்வு செய்தார்கள். இன்னும் இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இன்னும் பணி நியமன ஆணை வரவில்லை. வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அதுவும் உடனடியாக எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். முக்கியமான 3 கோரிக்கை எதுவென்றால், எங்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை வழங்க வேண்டும், ஓய்வூதியமாக 9,000 வழங்க வேண்டும், லம்சம் அமௌண்ட், அதாவது நாங்கள் பணி செய்து வீடு திரும்பும் நேரத்தில் எங்களுக்கு 10,000-ம் 10 லட்சமும் உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை மனு வைத்துள்ளோம். இந்த போராட்டங்கள் தமிழ்நாடு எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு தமிழக முதல்வர் செவிசாய்க்கவில்லை என்றால் போராட்டம் நீடிக்கும். தேர்தல் வாக்குறுதி அவர் தான் சொன்னாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் எங்களுடைய காலமுறை ஊதியத்தை நிர்ணயம் செய்யலன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் கடுமையா களத்துல இறங்கி இவருக்கு ஓட்டே போடாதீங்கன்னே சொல்லுவோம். நாங்க